தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று கர்நாடக மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த சம்பவம் அரசியல் மற்றும் ஆன்மீக வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவில் தென்னிந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தமிழகம், கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். இந்த கோவிலுக்கு சாதாரண மக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்கள், திரைப்பட பிரபலங்கள், தொழிலதிபர்கள் என பலரும் அடிக்கடி வருகை தருவது வழக்கம். குறிப்பாக தமிழக அரசியலின் முக்கிய தலைவர்களாக இருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருக்கு இந்த கோவில் மீது தனி பக்தி இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நேற்று டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அந்த முக்கிய கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு டெல்லியில் தங்கியிருந்த முதலமைச்சர் விஜய் இன்று தனது அடுத்த பயணமாக கர்நாடக மாநிலத்திற்கு புறப்பட்டார். தனி விமானம் மூலம் மதியம் மங்களூரை அடைந்த அவர் அங்கிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு கார் மூலம் சென்றார். முதலமைச்சர் விஜயின் வருகையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருந்தன. கோவிலை வந்தடைந்த விஜயை கோவில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். அதன் பின்னர் கோவிலுக்குள் சென்று மூகாம்பிகை அம்மனை தரிசித்த அவர் சிறப்பு பூஜைகளிலும் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவிலில் சில நேரம் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்ட விஜய் அங்கிருந்த பக்தர்களின் கவனத்தையும் ஈர்த்தார். இந்த விஜயின் தரிசனத்திற்கு பின்னால் ஒரு முக்கியமான வரலாறும் உள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் புரட்சி தலைவருமான எம்ஜிஆர் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலின் தீவிர பக்தராக அறியப்பட்டவர். அவர் தனது ஆட்சி காலத்தில் சுமார் 2.5 அடி நீளமும் 1 கிலோ எடையும் கொண்ட தங்கவாளை இந்த கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கியிருந்தார். அந்த தங்கவாள் இன்றளவும் கோவிலின் கருவறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. விசேஷ திருவிழாக்கள் மற்றும் முக்கிய நாட்களில் அந்த தங்கவாள் அம்மனுக்கு அலங்காரமாக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் எம்ஜிஆரின் பக்தியும் கோவிலுடனான அவரது தொடர்பும் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இந்த கோவிலுடன் நெருங்கிய ஆன்மீக தொடர்பு கொண்டிருந்தார். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு அரசியல் வெற்றிகளுக்காக இங்கு பிரம்மாண்டமான சண்டிகா யாகம் நடத்தி வழிபட்டார். அந்த நிகழ்வு அப்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியது. அதன் பின்னர் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜயும் இந்த வரிசையில் இணைந்துள்ளார். முக்கியமாக அவர் மூகாம்பிகை அம்மனுக்கு வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கியிருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. எம்ஜிஆர் தங்க வாளை வழங்கிய நிலையில் தற்போது விஜய் வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கியிருப்பது அரசியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதை விஜயின் ஆன்மீக நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கின்றனர். மற்றொரு தரப்பினர் தமிழக அரசியலில் முக்கிய பொறுப்பை ஏற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணங்களில் இதுவும் முக்கிய அத்தியாயமாக அமைந்துள்ளதாக கருத்து தெரிவிக்கின்றனர். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் விஜய் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் அரசியல் ரீதியாக கவனிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற முன்னாள் தலைவர்கள் வழிபட்ட கோவிலுக்கு அவர் சென்று தரிசனம் செய்திருப்பது அரசியல் பார்வையாளர்களிடையே கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களிலும் விஜயின் இந்த கோவில் பயண புகைப்படங்களும் வீடியோக்களும் வேகமாக வைரலாகி வருகின்றன. அவரது ஆதரவாளர்கள் இந்த தரிசனத்தை வரவேற்று பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர். மொத்தத்தில் டெல்லியில் நடைபெற்ற முக்கிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதை தொடர்ந்து கர்நாடகாவின் பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்த முதலமைச்சர் விஜயின் இந்த ஆன்மீக பயணம் தற்போது தமிழக அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கியிருப்பதும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆன்மீக பாரம்பரியத்துடன் ஒப்பிட்டு பேசப்படுவதும் இந்த பயணத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்துள்ளது. இந்த நிகழ்வு குறித்து உங்கள் கருத்து என்ன? முதலமைச்சர் விஜயின் இந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.